முதலமைச்சர் விஜய் தன்னை சுற்றி பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காகவே தனது அறையை மாற்றுவதாக கூறியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடந்த 5 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற ஒப்பந்தங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போரும். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவுற வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது.